This video is sponsored by BuyMote e-shopping mobile application. இந்த அப்ளிகேஷன்ல உங்க வீட்டுக்கு தேவையான கிராசரி ஐட்டம்ஸ் உங்களால ரொம்பவே கம்மியான விலையில வாங்க முடியும். அதுலயும் ஒரு சில ப்ராடக்ட்டை 50% ஆஃபர்லயும் உங்களால வாங்க முடியும். ஸோ நீங்க இந்த ஆப்பை யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா பிளே ஸ்டோருக்கு போங்க. அங்க BuyMote e-shopping அப்படின்னு டைப் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ஷோ ஆகும். டவுன்லோட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி உங்க வீட்டுக்கு தேவையான கிராசரி ஐட்டம்ஸை 50% ஆஃபர்ல டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல உங்களால வாங்கிக்க முடியும். வித்தின் 7 டேஸ்ல உங்க வீட்டுக்கு டெலிவரி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கோதுமை மாவு வச்சு கார பணியாரம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள்கள் எல்லாம் பார்க்கலாம். கோதுமை மாவு, அரிசி மாவு, கலருக்கு கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மிளகுத்தூள், கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் ஓமம், வெங்காயம், பச்சை மிளகாய், பொடியாக நறுக்கின இஞ்சி துண்டு, பொடியாக நறுக்கின கருவேப்பிலை. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கேஸ் பற்ற வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். அது சூடாகட்டும். அதுக்குள்ளே நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். 3/4 கிளாஸுக்கு கோதுமை மாவு போட்டுக்கலாம். கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் அரிசி மாவு போட்டுக்கலாம். இந்த இடியப்பத்துக்குள்ள மாவு தான் போடுறேன். கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம். மிளகு 2 கொஞ்சம் இடித்து கூட போடுங்க, தூளாக போட்டுக்கலாம். கலருக்கு வேண்டி கொஞ்சம் மஞ்சத்தூள், பச்சை மிளகாய் பெருசாக காரம் இல்லை, அதனால் 2 மிளகாத்தூள் கூட போட்டுக்கிறேன். பொடியாக நறுக்கின இஞ்சி, பச்சை மிளகாய், வெங்காயம் கொஞ்சம் பெருசாக இருக்கட்டும். வெங்காயம் அப்போ கடி போடும் போது நல்லாயிருக்கும். பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி இலை இருக்குன்னா கூட போட்டுக்கிடலாம். அளவாக உப்பு போட்டுக்கிடலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. இப்போ அளவாக தண்ணி ஊற்றி விரவிக்கிடலாம். இதெல்லாம் கட்டி இல்லாமல் பிசைஞ்சிக்கிடுங்க. இந்த பதத்துக்கு விரவுனா போதும். இப்படி இருந்தால் தான் உங்களுக்கு நல்லா வரும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இது நம்ம எண்ணெயில் போட்டு இதை பொரிக்கலாம். மாவு சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து போடுங்க. எண்ணெயில் போடும்போது பார்த்து போடுங்க. கொஞ்சம் தீயை கம்மியாக வச்சுக்கிடுங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குறதா இருந்தால் பச்சை மிளகா நிறைய போடாதீங்க. கடிக்கும் போது காரம் ஆயிடும். காரம் இல்லாத பச்சை மிளகானாலும் பரவாயில்ல, இல்லைன்னா கொஞ்சம் மிளகாத்தூள் கூட போட்டுக்கிடலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இனி அதை எடுத்துடலாம், தட்டுக்கு மாற்றிடலாம். வேணும்னா கொஞ்சம் தேங்காய் சட்னி வச்சு கூட தொட்டு சாப்பிடலாம், இல்லைன்னா சும்மா கூட சாப்பிடலாம். பாருங்கள், எல்லாம் ஒன்றா இருந்ததெல்லாம் தனித்தனியாக ஆகிடுச்சு. பார்த்தீங்களா? அவ்வளோதான். பாக்கி இருக்க மாவும் சுட்டு எடுத்தாச்சு. நல்லா இஞ்சி டீ போட்டு இந்த போண்டாவும் வச்சு பணியாரம் வச்சு சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும். வயசானவங்க, சின்ன பிள்ளைங்க எல்லாருக்குமே இது சாப்பிட்லாம். இங்கே பாருங்கள், வெளியே கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளே நல்லா சாஃப்டாக சூப்பராக வெந்திருக்கு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இந்த டிஷ்ஷு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இனி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.